வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல ஸ்டாக் வியூ என்ன பார்க்க போறோம்னா, அசோக் லைலாண்ட் லிமிடெட். பேரை கேட்டவுடனே தெரிஞ்சிருக்கும். அசோக் லைலாண்டு அவங்க வந்து லாரி, பஸ் இதுலலாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். அப்புறம் மேஜரா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் தான். எக்ஸ்போர்ட், இம்போர்ட் 2மே அ அதாவது சம் மெட்டீரியல்ஸை இம்போர்ட் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பிளஸ் டொமஸ்டிக்காவும் விக்கிறாங்க. அசோக் லேலண்ட்ன்றது ஒரு பெரிய கம்பெனி. இங்க ஓசூர்ல கூட இருக்கு. நான் இங்க டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது அசோக் லேலண்டுக்கு போகணும், ஜாயின் பண்ணணும்லாம் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் என்னன்னாக்கா, அந்த கம்பெனில என்ன ஒண்ணு ப்ராப்ளம்னாக்கா, யூனியன் யூனியன் ப்ராப்ளம் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆயிடுச்சு. இது நான் சொல்றது ஒரு 7, 8 இயர்ஸ் பேக். 10 இயர்ஸ்னே எடுத்துக்கலாம். ஸோ யூனியன் ப்ராப்ளமால ரொம்பவும் டவுன் ஆயிடுச்சு. திரும்ப இழுத்து மூடல. அப்படியே நடத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் சர்வீசஸ், சேல்ஸ் இதெல்லாம் ஆயிட்டு தான் இருக்கு. பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, டேஸ் ஹை வந்து 202லயும், லோ வந்து 198லயும் இருக்கு. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 215ல இருக்கு. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 215. ஸோ 52 வீக் ஹை, ஆல் டைம் ஹையே இப்போ தான் ரீசெண்டாக தான் ரீச் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கெல்லாம் நான் 130 ருபீஸில் இருக்கும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ 200 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஒன்றும் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் கிடையாது. இருந்தாலும் சரி, இது ஒரு மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு மாதிரி பிடிச்ச கம்பெனி தான் இது. சரி, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலான்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். வேல்யூ அடிஷன் இருக்கும். ஏன்னா இது நெக்ஸ்ட் யாராவது ஒரு நல்ல ஆள் வந்து யூனியன் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி கம்பெனியை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்பிக்கை தான், நம்பலாம். பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு earning 35.39 பிஇல இருக்கு. பிரைஸ் டு புக் வந்து 8.73, 6.73 8.73ல இருக்கு. செக்டர் பி பார்த்தீங்கன்னா 29.83. பி வந்து அதிகமாக தான் இருக்கு. ஹைலி வேல்யூடு தான். ஏன்னா 130 ரேஞ்சில் இருக்கும்போது அது ஓரளவுக்கு ஓகேவா இருந்திருக்கு. இப்போ 200க்கு வந்தவருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த்ஸ் பார்த்தீங்கன்னா, கம்பெனி டிடிஎம் இபிஎஸ் growth நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. வீக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராஃபிட் புக்கிங்கு. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் ரெக்கவரி ஃப்ரம் 52 வீக் லோ. 52 வீக் லோல இருந்து சரன்னு மேலே ஏறி வந்திருக்கு. நெக்ஸ்ட் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ட்ரேடிங் கம்மியாக 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை விட கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் அந்த மூமெண்ட்டு. பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருந்தது. எப்போ மார்ச் 2025 அந்த ரேஞ்சில். இப்போ வந்து 199 200 ருபீஸில் இருக்கு. இப்போ ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஒரு ஷார்ப்பான டிக்ளைன் நடந்திருக்கு. அது எப்படி சப்போர்ட் இதாகுதுன்னு பார்க்கணும். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 37 அனலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. 41% பையும் 24% அவுட் பர்ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. செல்லு 3% தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்ட் 1 மந்த்தாக இது நெகட்டிவ் ரிட்டர்னில் இருக்குது. பட் 3 மந்த்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் வச்சிருந்தவங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. டெக்னிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் 201ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 205 212ல இருக்கு. சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 198லேருந்து 191 வரைக்கும் இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 20 டேஸ் 207லையும் 200 டேஸ் 149.86லையும் இருக்கு. பப்ளிக் ஒப்பீனியன் மிக்சடாக இருக்கு. 100% பையனு கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்கா இப்போ எல்லாத்துக்குமே என்னன்னாக்கா டாடா மோட்டார்ஸ் பெரிய கம்பெனி, அந்த மாதிரி டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, பஜாஜ் ஆட்டோ இதெல்லாம் இதெல்லாம் சொல்லும்போது அசோக் லேலாண்டும் ஓரளவுக்கு ஈக்குவல் தான் தோணும் வெளியில இருக்கிறவங்களுக்கு. பட் அங்க இருக்கிற யூனியன் ப்ராப்ளம் அங்க உள்ளார இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ வெளியில ஒரு மாதிரி இது ஒரு பெரிய கம்பெனி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகி நல்லா இதானதுனாக்கா, ரிவ்யூ ஆனதுனாக்கா, டர்ன் அரவுண்ட் ஆனதுனாக்கா, இதுவும் ஒரு மோர் தென் 500 600 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் வெயிட் பண்ணணும். இதெல்லாம் லாங் டேர்முக்காக கன்சிடர் பண்ணுற ஸ்டாக். ஃபினான்ஷியல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 21 to 23 நல்லா காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் தான் காமிச்சிருக்காங்க 24 25. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, எஃப்ஐஐ ஷேர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 24.71 பண்ணியிருக்காங்க. 33 இருந்தது லாஸ்ட் குவார்ட்டரில். டிசம்பர் குவார்ட்டரில் 24. ஸோ 24% ஆஃப் எஃப்ஐஐ ஹோல்டிங்கிறது ஒரு நல்ல இண்டிகேஷன் தான், ஸ்ட்ராங்கான ஸ்டாக்னு தான் சொல்லணும். அப்புறம் ப்ரமோட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 51% வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரமோட்டரோட 51%ல 41% பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. 40% பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு ரிஸ்க்.
ஸோ ப்ரொமோட்டர் பிளெட்ஜ் பண்ணுறாங்கனாக்கா அவங்க பாரோவிங் அதிகமாக வாங்குறாங்க, இந்த ஷேர்ஸ் அடகு வச்சு காசு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம் கடன். ஸோ கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால நம்ம இதை வந்து ஸ்ட்ராங்னு சொல்ல மாட்டோம், மாடரேட்னு தான் சொல்லுவோம். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்ஸ் மோட்டார்ஸ், எஸ்எம்எல் மஹிந்திரா இது ரெண்டு கூட மட்டும் போடுறாங்க. மேபி கமர்ஷியலில் இவங்க மட்டும் தான் இருக்காங்க போல இருக்கு. ஏன்னா இவங்க இப்போ அசோக் லேண்ட் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் பண்ணுறதில்ல, ஒன்லி கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு, பஸ்ஸு, லாரி இந்த மாதிரி தான். ஸோ அது கூட கம்பேட்டிட்டராக இருக்கிறது ஃபோர்ஸ் மோட்டரும் எஸ்எம்எல் மஹிந்திரா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கடன் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெட் டு ஈக்விட்டி 4.06 இருக்குது கம்பேர்ட் டு அதர்ஸ். ப்ளஸ் இது பிஇ பார்த்தீங்கன்னாலும் பிஇயும் அதிகமாக தான் இருக்குது, 35ல் இருக்குது. ஃபோர்ஸ் மோட்டார் 20ல் இருக்குது. பட் என்னன்னாக்கா ஃபோர்ஸ் மோட்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,000ல் இருக்குது. அசோக் லேனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 200 ருபீஸில் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஓகே ஒன்றா ரெண்டோ வாங்கி போடலாம், 200 என்ன ஆகிட போகுது, ஃப்யூச்சரில் இது ரிவைவ் ஆனி டர்ன் அரவுண்ட் ஆனாக்கா நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்டமெண்டலாக மாடரேட்டான ஸ்டாக்கு, ப்ரொமோட்டர் ஷேர் பிளட்ஜ் இருக்குது, பாரோவிங்ஸ் அதிகமாக இருக்குது. அப்புறமா ஸ்டாக் ட்ரேடிங் அட் ஹையர் வேல்யூவேஷன், 35 பின்றது ஹையர் வேல்யூவேஷன். கேன் கன்சிடர் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஃபார் லாங் டேர்ம். லாங் டேர்முக்கு 1-2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம், 200 பெரிய விஷயம் இல்லை, 1-2 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல், தேங்க்யூ.